வணக்கம். அது கார்த்திகேயன் மெட்டல் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சிலையில பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மினியேச்சர் சைஸ்ல புது உரம் வந்திருக்கு. நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. நம்ம புது உரங்களை பார்க்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அதுலேயே விநாயகர் காப்பர் சிலையிலேயே இவங்க ஹைட் வச்சுன்னா ஒரு 2.5 இன்ச்சஸ் வரும். பீஸ் வீடு அவங்களுக்கு 10 பீடத்தில் இருக்க மாதிரி இருக்கும். வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 700 rupees வரும். நல்லா முகமைப்பு எல்லாமே தெளிவா இருக்கும். பீஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா முருகன் சிலையில பாத்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் வரும். நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 450 வரும். 450 ரூபா வரும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அதுலேயே பெரிய சைஸ். இதோட ஹைட் வச்சு ஒரு 4 இன்ச்சஸ் வரும். நல்லா வேலைப்பாடு எல்லாமே தத்ரூபமா இருக்கும். முகாமைப்பு எல்லாமே. இதனுடைய பிரைஸ் வச்சு உங்களுக்கு 750 வரும். 750 ரூபா வரும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா காப்பர்லயே பாத்தீங்கன்னா பெருமாள் சிலை பாத்தீங்கன்னா ஒரு 3 சைஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பாக்குற சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வரும். நல்லா பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 300 rupees வரும். 300 ரூபா வரும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அதுலேயே விஷ்ணு பெருமாள் நல்லா 3 இன்ச்சு வரும். பீஸ் நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா 400 rupees வரும். 400 ரூபா வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுலேயே பெரிய சைஸ். இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 4 இன்ச்சஸ் வரும். நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா ஒரு 500 வரும். 500 ரூபா வரும் இதனுடைய ரேட். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் இப்போ உங்களுக்கு பாடியில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற பிரைஸ் வச்சா 300 rupees வரும். வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். சின்ன சைஸ் தான். ஆனால் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சொஸ்டிக் வரும். பின்னாடி சடை எல்லாமே போட்டு தெளிவாக வேலைப்பாடு வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். இதனுடைய ரேட் வச்சு 575 வரும். 575 ரூபா வரும். அதே சேம் மாடல் வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சு உங்களுக்கு 575 வரும். 575 ரூபா வரும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா வராகி அம்மன் பாத்தீங்கன்னா இருக்கையிலேயே சின்ன சைஸ். ஹைட் வச்சுன்னா ஒரு 1.5 இன்ச்சு தான் வரும். 1.5 இன்ச்சில் வேலைப்பாடு அவ்வளவு தெளிவா இருக்கும் உங்களுக்கு. பீஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சின்ன சைஸ் தான் உங்களுக்கு. மினி சைஸ் தான் உங்களுக்கு. அதுலேயே வேலைப்பாடு நல்லா தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 300 rupees வரும். 300 ரூபா வரும் இதனுடைய பிரைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா 2 மாடல்ல இருக்கு. சதுர பீடம், ஓவல் பீடம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல பீடம் இருக்கும். வேலைப்பாடு எல்லாமே நேர்த்தியா தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 450 வரும். 450 ரூபா வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுலேயே சதுர பீடம். வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். நெத்தி பட்டை முதற்கொண்டு அவ்வளவு தெளிவா வேலைப்பாடு இருக்கும் உங்களுக்கு. இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா 520 வரும். 520 ரூபா வரும். வேலைப்பாடு எல்லாமே அவ்வளவு டீடைல்ஸா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா காலபைரவர் ஹைட் வச்சீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு to 3 இன்ச்சுக்குள்ளதான் வரும். வேலைப்பாடை பாத்தீங்கன்னா நீங்களே தெரியும். வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். அந்த சுடர்ல இருந்து எல்லாமே முகாமைப்பு எல்லாமே தெளிவா இருக்கும். பீஸ் பாத்தீங்கன்னா மினி சைஸ் தான் உங்களுக்கு. காலபைரவர் பெரிய சைஸா வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன சைஸ் வீட்டுல நம்ம வச்சுக்கலாம் பூஜை ரூம்ல. சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் சின்ன சைஸ் தான். ஒரு 2.5 இன்ச்சு தான் வரும். வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா 450 வரும். 450 ரூபா வரும் இதனுடைய பிரைஸ். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி சிலை. இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 2.5 இன்ச்சு வரும். நல்லா பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரும்புல இருந்து எல்லாமே வேலைப்பாடு தெளிவா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா 400 rupees வரும். 400 ரூபா வரும் இதனுடைய பிரைஸ். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சரஸ்வதி பாத்தீங்கன்னா அன்னத்துல அமர்ந்த மாதிரி இருக்கும். நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும். முகாமைப்பு எல்லாமே நேச்சுரலா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சா 650 வரும். 650 ரூபா வரும் இதனுடைய பிரைஸ். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா புலியில அமர்ந்திருக்க மாதிரி சந்தோஷி மாதா. இதோட ஹைட் வச்சுன்னா ஒரு 3.5 இன்ச்சு வரும். நல்லா புளியில இருக்க மாதிரி இருக்கும். முகாமைப்பு எல்லாமே தெளிவா இருக்கும். பீஸ் வேலைப்பாடு நல்லா அமைப்பா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 850 வரும். 850 ரூபா வரும் இதனுடைய பிரைஸ்.